ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டெரரான கேம் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க, அதனால் நம்மளும் போடலான்ட்டு போடுறேன். இந்த கேம் பார்த்து முடிக்கும் போது அவங்களுக்கே இந்த கேம் ஏற்றணும் அப்படின்னு இருக்கோம். சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இப்போ என் ஃப்ரெண்டு பேச போகிறான், அவன் தான் தர்ஷன். ஹாய் காய்ஸ், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமா? அதாவது AIOCHGன்னு போட்டிங்கன்னா ஆல் இன் ஒன்றுன்னு வரும். அது டச் பண்ணிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் வரும். அதோட டிஜேகேன்னு போட்டிங்கன்னா இவனோட சேனல் வரும். அது ஒன்றும் ஃபேமஸ் ஆகலை, இதுதான் ஃபஸ்ட்டு இது. சரி, இப்போ கௌஷிக் பேச போகிறார். இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம வந்து எடுத்த உடனே லிஃப்ட்டுக்குள்ளேயே இருப்போம். அது வந்து இந்த பாப்பா வந்து அவனோட அம்மாவை வந்து கொன்றும், பிறந்தவொடனே கொன்றும். இந்த லிஃப்ட் இதில் வந்து கொராசிட்டின்னு ஒரு லெவலில் இருக்கும். அதில் வந்து கொன்றும், அவங்களோட அம்மாவை வந்து கொன்றும். அது வந்து நல்லாவே சவுண்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இப்போ லிஃப்ட்டு ஓப்பன் பண்ண உடனே தான் நம்ம போக முடியும். ஃபோன் ரொம்ப ஆகுது. சரி வாங்க போவோம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆகுதா, அதனால் வீடு எங்கே இருக்குதுன்னு எனக்கு மறந்துருச்சு. அதனால் இங்கே பாருங்கள், நான் தப்பாக வீடுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை இது வேறு வீடு. இப்போ நம்ம தப்பான வீட்டுக்கு போனோம். இது கரெக்டான வீட்டுக்கு போகணும். இதோ இப்போ போனோம். இதோ இந்த அங்கே பாருங்கள், அந்த பேபியோட சிம்பிள் காட்டுது பாருங்கள். சரி, இந்த பூத்தட்டியை திறந்தால் சாவி இருக்கும். சரி, கீ எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணுவோம். இப்போ தான் கேமே ஆரம்பிக்கிறது போது. இந்த பாப்பாவை தான் நம்ம பார்த்துக்கணும். இந்த பேபின்னு எல்லோ ஆரம்பமே டெரரான சீனு. அப்போ கேமுக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போவோம். இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நைட் 1 போக போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. நம்ம உள்ளே போனோம். இப்போ இவனுக்கு வந்து என்னன்னா, இவனுக்கு பால் கொடுக்கணும். பால் கொடுத்தா தான் இவன் சிரிப்பான், இல்லைனா சோகமாகவே இருப்பான். பைபிளில் ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு போயிடலாம். வேணாம், இவனை வச்சுட்டு போயிடலாம். இருங்க ஒரு நிமிஷம். இந்த டைனிங் டேபிளில் தானே இவனை வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போய் ரூமை கட்டிக்கணும். இந்த 3 ரூமு ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து இவனுக்கு பால் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். அது தெரிஞ்சுக்கணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம பால் கொடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் போய் திறந்து இப்போ இதில் சீஸு இந்த பால் டப்பா எடுத்துப்போம். பால் டப்பா எடுத்துகிட்டு எனக்கு போய் ஃபீட் பண்ணணும். இல்லைனா அப்போ தான் சிரிப்பான், இல்லைனா கோவமாக இருப்பான். இந்த குடித்த உடனே போயிடுவான் பாத்ரூம். இங்கே பாருங்கள், போயிட்டான். அவ்வளோதான், போயிட்டான். சிரிக்கிறான் பாருங்க, மூஞ்ச பாரு. இப்போது சேஞ்சிங் டேபிளுக்கு போகணும். என்னடா இப்படி சிரிக்கிறான் பாருங்க. இப்போ வந்து டைபர் எடுத்து மாட்டுவோம். எங்கடா போயிட்டான்? எங்கடா என்னடா இங்கே உட்காந்துட்டுருக்கான்? உன்னால் நடக்கவே முடியாதேடா. மறைக்கிறான் பாருங்க, சிரிக்கிறான். இப்போ வந்து இவனை பெட்டில் போய் போடணும். பெட்டில் போய் இவன் பண்ணுற தொல்லையே பாருங்கள். ஸ்டோரி படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும் இந்த எருமாய்க்காக. சரி வாங்க, எப்படியோ உள்ளே போகலாம். போய் அவன் தொட்டியில் போடுவோம். ஓகே, இப்போது ஸ்டோரி புக் எடுத்து உட்காரலாம். இங்கே தானே உட்காரணும். உட்காரலாம். என்னடா புக்கு கீழே போட்டேன். ஐயோ, எப்படி உட்காருது? உட்காந்துட்டேன். இப்போ வந்து இவனுக்கு ஸ்டோரி படிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஏதோ கேட்டோட இது வாங்க, என்னன்னே தெரில. சரி படிப்போம் பைபிளுக்கு. அப்படியே திருப்பிட்டே போனீங்கன்னா அவன் தூங்கிடுவான். அதுதான் பைபிளில் தூங்கிட்டான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கண்ணு இருக்குது. ஒரு மறைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இவன் தூங்கிட்டான். இப்போ டோரை சாத்திட்டு போகணும். அதுதான் நம்மளுக்கு வேலை. டோரை சாத்திட்டு போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவி பார்த்துட்டே நம்மளும் தூங்கிடணும். திடீர்னு வந்து அவன் அழுவான்.
அப்போ தான் நம்ம டப்பு டப்புன்னு வச்சு ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தூங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே போனோடனே காணமாயிடுவோம். பார்த்தா கீழே கிடப்பான். என்னன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வந்து போய் சோஃபாவில் தூங்கலாம். சரி. அதுக்கு முன்னாடி ஒன்று மறந்துட்டேன். அதுக்குள்ளே பாப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டானா? இல்லையே, பாப்பா அழுவலையே. இல்லை, சவுண்டு கேட்டுச்சு பாப்பா அழுவுறது. இல்லை, சரி விடுங்க. சரி வாங்க போங்க கீழே. இப்போது தூங்க விட மாட்டேறான் அந்த பாப்பா. டிவியை பார்த்துட்டு தூங்கு. அதில் வேற ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அது எப்போ வரும்னு தெரில. சரி வாங்க தூங்க. இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். தெரில எப்போ வரும்ன்ட்டு. தூங்கலாம் வாங்க. அதில் நான் தூங்கி முடிச்சிட்டேன். இல்லை தூங்க போகிறேன். என்ன பாப்பா அழுகுற சவுண்டு கேட்குது? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம மேலே போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே போய் பார்த்தா அடுத்த நிமிஷம் காணாமல் போயிடுவான் அவன். அது எனக்கும் தெரியாது. இங்கே பாருங்க, காணாமல் போயிட்டான். சரி, எங்கே போயிருப்பான்? அவனால் நடக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கான் பாருங்க, அழுதுட்டுருக்கான். என்னடா அவனுக்கு வேணும்? ரிப்பீட் உன்னை படுக்க வைக்கணும். இவனை வந்து படுக்க வைக்கிறது தான் இது. ரிப்பீட் இவனை படுக்க வைக்கணும். அது வந்து இப்போ பாருங்கள் போராட்டத்தை. படுக்கவே வைக்க முடியாது. அதுனே இருப்பான். இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு. ஸ்டோரி புக்கு படிக்கும்போது தட்டி விட்ருவான் பைபிளில். இது இல்லை, தட்டி விட மாட்டான். இந்த ஸ்டோரி புக்கு வந்து இன்னொரு ஸ்டோரி புக் இருக்குமே, இது இல்லை. இவருங்க அழுதுகிட்டே இருக்கான் பைபிளில். இந்த கேட் எடுத்து போடலாம் வாங்க. கேட் எடுத்து போடுவோம். இல்லை சிரிச்சிட்டாண்டா. அதுக்கப்புறம் நம்ம கதவை மூட்டு போயிடலாம். அப்புறம் தூங்கிட்டு கிடப்பான் பைபிளில் கொரட்டை விட்டு. இப்போ நம்ம வாங்க கீழே போய் நம்மளும் தூங்கணும். ரிப்பீட்டு நம்ம தூங்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வரும். நான் ஆர்டர் கொடுத்தேன்னால அந்த ஆர்டர் வரும். வாங்க இப்போ நம்ம படுத்துகிட்டே தூங்கணும். சோஃபாவில் படுத்துட்டு தூங்கலாம். தூங்க போகிறேன். தூங்கிட்டேன். தூங்க போகிறேன். பாய் காய்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நான் பார்ட் 2ல் போடுறேன். பாய் பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.